தமிழ்நாட்டிற்கு இது அரசியல் பேரிடர் காலம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவில் நேற்று பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு பேரிடர் காலமா இது? இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டே உங்களுக்கு உழுவலன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களே உங்களை நம்பல சார். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி இப்படி அப்பட்டமா பேசுறாருன்னு எனக்கு பயங்கர ஷாக். அவர் பேசுறது நீங்க முதல்வர் ஆகணும்னு தான் அங்க பூரா எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த மக்கள் ஏன் சார் உங்களுக்கு ஓட்டு போடல? ஒரு முதல்வர் தொகுதியிலே உங்களுக்கு ஓட்டு போடலன்னா நீங்க முதல்வராக வேண்டான்னு மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னு அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ ஒரு கடலூர் மாவட்டத்தினுடைய மீட்டிங் நினைக்கிறேன். அதில் ஒரு கட்சியினுடைய பிரமுகர் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாரு. எனக்கு நான் இன்னும் எத்தனை வயசில் இருப்பேன்னு உயிரோடு இருப்பேன்னு தெரியல. இன்ப ஐயாவையும் நான் முதலமைச்சராக்கிட்டு நான் பார்த்துட்டு போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது வரைக்கும் எனக்கு ஆயுஸ் இருக்குமான்னு தெரியல. சுயமரியாதை கூட்டம்னு பேர் இந்த கூட்டத்துக்கு. அப்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அவரை இல்லை அவருடைய மகனை நான் முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு என் உயிர் போனால் பரவாயில்லன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சுயமரியாதை கூட்டம், கொள்கை சார்ந்த கூட்டம்னு நீங்கள் நம்புறீங்களா? ரமணி இளம் பெரியாருன்றாங்க ரமணி. இதை திமுக காரங்க இதெல்லாம் பேச்செல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளம் பெரியாருங்கிறத திமுக காரங்க ஒத்துக்கிறாங்களா? முதல்ல அதாவது எல்லா கட்சிக்குமே தலைமைக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கறதுக்குனே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கும். இது எல்லா கட்சியிலையும் உண்டு. கட்சி பாராபட்சம் இல்லாமல் தலைவர்கள் எந்த அளவுக்கு தான் சீரிய முறையில் போயிட்டு இருந்தா கூட அது காழ்ப்புணர்ச்சியிலையா இல்லை ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான்னு தெரியல. எதையாவது ஒன்று பண்ணி தலைவர்கிட்ட நம்ம தான் இங்கே இருக்கேன் பாருங்க, நான் இருக்கேன் பாருங்க. ஏதோ ஒரு படத்தில் இவர் சொல்லுவார் இல்லையா, நம்ம வடிவில் நானும் ரவுடி தாங்கிற மாதிரி ஒரு மாவட்ட கழகத்தில் நீங்கள் நாங்கள் தீர்மானம் போட்டு அவருக்கு திருச்சி கிழக்கில் நிற்க வைக்கணும், ஜெயிச்சா துணை முதலமைச்சராக நிற்க வைக்கணும் அப்படின்னீங்கன்னா எந்த அளவுக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இவங்க ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி கொடுக்குறாங்கிற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இந்த மாதிரி மாவட்ட கழகம் செஞ்சுட்டு இருக்கு. இது அண்ணன் திருமாவளவன் ஏன் வேடிக்கை பார்க்குறாருன்னு எனக்கு அதை வச்சு நான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது தான் சொல்கிறார், அதிமுகவும் திமுகவும் இதில் கூட்டணி அமைத்து போட்டியிட கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு. தாராளமாக இருக்குது. அதில் சார் ஏங்க நீங்கள் அதெல்லாம் நடந்தது தானே. இது ஏற்கனவே நடந்ததுனால 4ஆம் தேதி மேக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே ஆட்சி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. எதுக்காக அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை பூரா பாண்டிச்சேரி கூட்டு போனீங்க? 47 எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரி கூட்டு போக வேண்டிய கட்டாயம் என்ன? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. தமிழ்நாட்டிற்கு இது அரசியல் பேரிடர் காலம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவில் நேற்று பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு பேரிடர் காலமா இது? கடந்த 5 வருஷம் பேரிடர் காலமாக இருந்தனால தான் அந்த பேரிடர்லேருந்து ஒரு விடிவு காலம் வரணுன்ட்டு தான் மக்கள் ரொம்ப யோசித்து எவ்வளவோ ஜாதி பிரச்சனைகளுக்கு நடுவில் சாதியை வச்சு ஓட்டு வாங்கிறது, மதத்தை வச்சு ஓட்டு வாங்கிறது, கடைசியில் என்ன தான் நம்ம பேரிடராக இருந்தாலும் அந்த எலெக்ஷன் வந்தால் 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கங்கிறதுலலாம் இருந்து இவ்வளோ பேரிடர்களை சந்தித்த பொதுமக்கள் அதுலேருந்து ஒரு விடிவு காலம் வரணும்னு சொல்லி தான் வாக்களித்து இன்றைக்கி புதுசாக ஒரு கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது உள்ளபடியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேரிடர் காலங்கிறத விட இப்போ இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு இது ஒரு பேரின்ப காலமாக தான் அவங்க பார்க்குறாங்க. பேரிடியை வாங்கினதுனால திமுக மாதிரி பேரிடி காலம், இது வரைக்கும் பேரிடர்களே பார்த்துக்கிட்டு இருந்த தமிழக மக்களுக்கு இப்போ ஒரு பேரின்ப காலமாட்டம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா குறிப்பாக இந்த லஞ்சம் ஊழல். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை எந்த அளவுக்கு ஒழிக்கணுமோ அந்த அளவுக்கு ஊழல்வாதம் ஒழிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னுடைய பார்வை ஊழல்வாதம் தீவிரவாதத்தை விட மோசமானது. தீவிரவாதம் கூட யாருன்னே தெரியாத ஒரு ஆள், கண்ணுக்கு தெரியாத ஆள், நமக்கு துரோகிகள், நம்ம தேச துரோகிகள் நம்மளைய பால்படுத்தணுங்கிறதுக்காக காசை கொடுத்து உள்ளார அனுப்பிச்சு அவங்க செய்யக்கூடிய நேரடியாக சொல்லணும்னா எனிமிஸ். ஆனால் இங்கே இந்த ஊழல்வாதம்ங்கிறது என்னன்னா நம்ம யாரை நம்புகிறோமோ நம்மளை நம்ப வச்சு நம்மளுக்கு உங்களுக்காக தாங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை விட மோசமானது இந்த ஊழல்.
அப்போ நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்ம யாரை நம்புறோமோ, நம்புறவனே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாருன்னு தெரியாதவன் வந்து என்னை அழிக்கிறான், என்னைய கொல்றான்னா எனக்கு பிரச்சனை இல்ல. அதான் நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். அவன் நமக்கு எனிமின்னு டிக்ளேர் எளிமைன்றோம். பண்ணிடுறோம். ஆனா இங்க இந்த ஊழல்ங்கிறது, இவருதான்ப்பா நம்ம தலைவரு, இவருதான்ப்பா நம்மளை காப்பாத்த போறாரு, இவருதான்ப்பா நம்மளுடைய வாழ்க்கைய மேம்படுத்த போறாரு, இவருதான் இந்த நாட்ட சீரமைக்க போறாரு, மாநிலத்த தூக்கி நிறுத்த போறாரு, இவருதான் வந்து ஏழைகளினுடைய பாதுகாவலன், பங்காளிகளா இருக்க போறாங்கன்னு நம்ம நெனச்சு, அதான் நம்ம போற்றி புகழ்ந்தவர்கள் தான். நம்மளை அழிக்கிறது. அப்போ அந்த இடத்துல தான் நான் சொல்றேன், இந்த தீவிரவாதத்த விட இது ஊழல்வாதத்தை எப்படி தீவிரவாதத்தை வேரோட புடுங்கி தூர எறியணுங்கிறோமோ, அந்த மாரி இந்த ஊழல்வாதிகளையும், ஊழலையும் வேரோட புடுங்கி எறியணும். அதற்கு வந்து இந்த 55, 56 காண்ட நாட்கள்ல தாவேகா அரசாங்கம் அவங்க ஒரு நம்பிக்கையை குடுத்திருக்காங்க மக்களுக்கு. இந்த மாரி எந்த இடத்துலயும் நாங்க ஊழல் இல்லாத பார்த்துப்போம். அதாவது வந்து இதுவரைக்கும் சோ ஃபார் சோ குட். இனிமேல் அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவங்க இந்த மாரி நடவடிக்கைக்கு தொடர்ந்து எடுக்க நம்மளுடைய முழு சப்போர்ட், முழு ஆதரவு உண்டு. ஏன்னா ஒரு ஊழல் ஒரு இடத்துல ஒழிக்கப்பட்டாலே மீதி எல்லாம் அந்த இடத்துல தன்னால வளரும். அமைதி வளரும். அதே மாரி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். மக்களுக்கு வந்து மேம்பட்ட வாழ்வாதாரம் உண்டாகும். இதை எல்லாத்தையுமே சீரழிக்கிறது வந்து அந்த ஊழல் தான். அப்படி பார்க்கும்போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றது வந்து இத்தனை காலமா பேரிடரா இருந்துச்சு. இப்ப இவ்வளவு ஒரு 55, 60 நாட்களாக ஒரு பேரின்பத்தை தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே சார். சோபா மாடல் ஆட்சிங்கிறது ரொம்ப தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காங்க. எங்களோட இணக்கமாக இருந்தவர்களுக்கு வந்து சோபா வந்து சேர்ந்த உடனே மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மாற்று கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு நரேட்டிவ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு எதிர்க்கட்சி தலைவரும், திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினரும். சோபா எங்கெல்லாம் போச்சு அப்படின்னா, முதல்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அலுவலகத்துக்கு தான் சோபா போச்சு. காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களுடைய அலுவலகத்துக்கு சோபா இதுவரைக்கும் போகலை. அதனால் அவங்கள குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திற்கும் ஐயுஎம்எல் இந்திய தேசிய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் அந்த அலுவலகத்துக்கு தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் போகும்போது சோபா போச்சு. ஆனால் இவர் தொடர்ந்து இந்த விஷயத்தை பேசும்போது இவங்க 2 பேருமே அதற்கு ஒரு பெரிய மறுப்போ இல்லை ஒரு எதிர்ப்போ தெரிவிக்காமல் இருக்கிறது அவங்க பேசுறதுக்கு ஊன்றுகோலாக இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கு சார். இல்லை, அவங்க வந்து இதை பொருட்படுத்தலைன்னு தான் நான் பார்க்குறேன். சும்மா அதாவது என்னன்னா, பொருட்படுத்தாவிட்டா கூட பட் தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களா, சோபா போச்சு, சோபா போச்சு, சோபா மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன எதிர்ப்பாவது காமிக்கணும். இல்லை, அவர் ஏற்கனவே அண்ணன் திரும்ப பேசியிருக்காரு. நாங்கள் வந்து இது வந்து ஆர்டர் கொடுத்துருந்த சோஃபா அது வந்து அன்றைக்கி டெலிவரி ஆச்சு. இதை வந்து அவங்க வந்து கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்கன்னு அவர் ஒரு தடவை சொல்லியிருந்தார். இவர் நம்ம ஐயா காதர் மைதீன் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 தடவை நானே பர்சனலாக இது ரொம்ப சந்தில் இருக்கக்கூடிய ஏரியா, நீங்கள் வரவே வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் தான் இல்லை எல்லா இடத்துக்கும் நான் போகிறேன், அதனால் உங்கள் இடத்துக்கு நான் வரணும்னு பிரியப்பட்டு வந்தார். கடைசியில் பார்த்தா நம்ம சோஃபாவில் வந்து இங்கே உட்காரத்துக்கு கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு வாடகை சோஃபா ஒரு 4-5 சோஃபாவை நாங்கள் எடுத்து போட்டோம். அதெல்லாம் இப்போ அந்த சோஃபா எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. அப்போது இப்போ ஐயா உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது உண்மையாயிரும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. சொற்சொடர் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுங்க, அது பொய் தான். இப்போ இதே தான் இந்த மாதிரி ஒரு பொய் நெரேட்டிவை தான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்டமைச்சாங்க. என்னது, நாங்கள் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டை, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் சண்டைன்னு இதே ஃபேக் நெரேட்டிவ். அன்றைக்கி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இது ஃபேக் நெரேட்டிவ், இதை செட் பண்ணிட்டு இருக்காங்க, இது அவங்களுக்கு உதவாது, இவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதாவை சும்மா எதிர்த்து பேசினா இவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு. அந்த மாதிரி இல்லை, இவங்க வந்து ஏமாற போகிறாங்கன்னு நான் தேர்தலுக்கு முன்னாடியே பல காலங்கள் சொல்லிட்டு இருந்தேன். காது கொடுத்து கேட்கல. அது திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாயிரும் நம்பிட்டு இருந்தது. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே பொய்த்து போச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திரும்ப இதே வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு பலன் கொடுக்காது. அது தேவையில்லாமல் ஏதோ அவருக்கு பிடிச்சிருச்சு போல இருக்குது. அது சோஃபா மாடல்னு அவர் அந்த திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எடுபடல. திராவிட மாடல் 1.0, திராவிட மாடல் 2.0னாங்க. மக்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நிராகரிச்சிட்டாங்க. அப்போ ஏதோ அவருக்கு ஒரு மாடல் தேவைப்படும் போல இருக்கு. சரி, திராவிட மாடல் தான் நமக்கு கை கொடுக்கல, சோஃபா மாடல்னு நம்ம ஏதாச்சும் பேசி பார்ப்போமேனு ஒரு பேசுகிறாரோன்னு தான் நான் பார்க்குறேன். என்னன்னா இப்போ இது வந்து அதில் தான் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த கல்யாண மீட்டிங்கில் பேசும்போது கூட ஒரு மீட்டிங்கில் நம்ம வந்து எதிரி யாருன்னே தெரியாமல் இருந்துட்டோம் இவ்வளோ நாளா. அதைத்தானே ஐயா நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோமே உங்ககிட்ட. நீங்கள் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைன்னு நீங்கள் நம்பிட்டு உட்காந்துருந்தீங்க. அப்போது அவங்களுடைய 76 ஆண்டு கால பவள விழா கண்ட கட்சின்னு பெருமை பேசுகிறாங்க.
ஏங்க உங்களோட எதிரியே யாருன்னு தெரியாம நீங்க தேர்தல்ல போட்டி போட்டீங்கன்னா, அந்த 76 வருஷ அனுபவம் தான் என்ன அப்புறம்? ம். அப்ப அந்த லட்சணத்துல தான் இருக்குதாங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கட்டாயம் வந்துரும் இல்லையா? அப்ப அந்த மாரி கட்சிக்கு தான் நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க தலைமை தாங்கிட்டு வழி நடத்திக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கீங்களா? எதிரியே யாருன்னு தெரியாம எதிரியே யாருன்னு தெரியலங்கிறீங்க. அப்ப எதிரியே யாருன்னு தெரியலன்னா, இந்த 76 வருஷம் திமுக கண்ட அனுபவம் தான் என்ன? நாங்க பணங்காட்டு நரி, திமுக காரன்னா சும்மா இல்லன்னு என்னென்னமோ வசனங்கள் எல்லாம் அடிச்சு விடுறீங்களே! அப்ப என்னதான் அர்த்தம்? ஒரு எதிரியே யாருன்னு தெரியாம சண்டை போட்டீங்கன்னா, உங்க கட்சிக்காரங்க உங்களை மதிப்பாங்களா சார்? இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க அதுக்கு சார். மேல ஒரு மடிப்பு என்ன சொல்றாரு? நம்ம வீட்டு ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணணும். நம்ம வீட்லயே பிரச்சாரம் பண்ணலையேங்கிறாரு. இப்ப அவங்க வீட்லயே ஓட்டு போடலங்கிறத அவரு அப்பட்டமா சொல்றாருங்க. இன்னைக்கு ஒத்துக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்ல அவங்களுடைய ஓட்டு திமுகவுக்கு விழல. இல்ல இப்ப உங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அவர் சொன்ன ஒரு கூற்றின்படியே எடுத்துக்கிட்டா, அவங்க வீட்ல உள்ளவங்களையே வந்து ஓட்டு போட வைக்க முடியல அப்படின்னா, மற்றவங்கள எப்படி அவங்களால ஓட்டு போட வச்சிருக்க முடியும்? மேலும் அவங்களுடைய வீட்ல உள்ளவங்களுடைய மனநிலையே புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை எப்படி இல்ல புரிஞ்சுருப்பாங்க? இவங்க அவங்க மனநிலைய புரிஞ்சுக்கலைங்கிறத விட, அந்த வீட்ல இருக்கிறவங்க இவங்க யாருன்னு புரிஞ்சிருக்காங்க. ஓ! அப்படி சொல்றீங்க. அதத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றத வச்சு. ஓகே. அப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற டயலாக் பாருங்க. அந்த மாரி இப்போ உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஓட்டே உங்களுக்கு உழுவலன்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஆளுங்களே உங்களை நம்பல சார். ம். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைய வந்து அவரு தெரிஞ்சோ, தெரியாமலோ எப்படி இப்படி அப்பட்டமா பேசுறாருன்னு எனக்கு பயங்கர ஷாக் அவரு பேசுறது. இது ஏற்கனவே அவங்க அந்த இளைஞர் அணின்னு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாரு பாருங்க. அன்னைக்கு இதே வார்த்தைய சொல்லியிருந்தாரு. நம்ம ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணோம். வீட்ல பிரச்சாரம் பண்ணலன்னு. அப்போ இன்னைக்கு போய் உங்க மனைவி கிட்டயோ, உங்க பசங்க கிட்டயோ, உங்க அப்பா, அம்மா கிட்டயோ ரமணி, நீங்க யாரு? நான் யார் தெரியுமா? நான் இன்னாரு தெரியுமா? நான் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். ஐயா கருணாநிதியினுடைய பேரன்னு நீங்க போய் உங்களுடைய மனைவி கிட்ட, அவருடைய மனைவிட்ட சொல்லணுமா? அவருடைய பையன்கிட்ட சொல்லணுமா? நான் யாரு தெரியுமா? திமுக என்ன கட்சி தெரியுமா? திமுக காரன்னா சும்மா கிடையாது. திமுக காரன் வந்து பணங்காட்டு நரி, சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டான். இதெல்லாம் இப்ப நான் யாருங்கிறத என்னுடைய மனைவி கிட்டயோ, குழந்தைகிட்டயோ சொன்னாதான் அவங்களுக்கு புரியுமா? அப்ப நான் சொன்னாதான் அவங்களுக்கு நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா, என்ன மாரி வாழ்க்கை இது? அப்போ திமுக காரங்க வீட்ல இருக்கக்கூடிய ஓட்டே திமுகவுக்கு விழுவலன்னு அப்பட்டமா பேசியிருக்காரு உதயநிதி அவர்கள். வழக்கமா சார் மத்த கட்சிகளை ஒப்பிடும்போது திமுககாரங்கள் வந்து ஒரு கொள்கை பிடிப்போடும், ஒரு கோட்பாட்டோடும் இருப்பாங்க. நீங்க வந்து மத்தவங்கள வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி வேறவங்களுக்கு ஓட்டு போட வச்சலாம். ஆனா திமுககாரர்களை வந்து எப்போதுமே அவங்கள வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணியோ, இல்ல வந்து பணம் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி ஓட்டு போட வைக்க முடியாது. அவங்களுடைய மனநிலையே மாறியிருக்கு. அவங்க வீட்டு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய மனநிலையே மாறியிருக்கு அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்புல உட்கார்ந்திருந்திருக்காங்க அப்படின்னு தான் தெரிய முடியுது. கொள்கை பிடிப்போட திமுக காரங்க இருந்தாங்க. ஓ! இப்ப இல்ல. இப்ப இல்ல. ஒரு காலத்துல திமுக இருந்துச்சு. ம். இன்னைக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் யாரு தெரியுமா? இளம் பெரியார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் யாரு தெரியுமா? ராஜராஜ சோழன். இவரு ராஜேந்திர சோழன். இந்த மாரியெல்லாம் நீங்க பட்டத்த குடுத்துட்டு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடலூர் மாவட்டத்தினுடைய மீட்டிங் நெனைக்கிறேன். அதுல வந்து ஒரு கட்சியினுடைய பிரமுகர் ஸ்டேஜ்ல ஏறி பேசுறாரு. எனக்கு நான் இன்னும் எத்தன வயசுல இருப்பேன்னு உயிரோட இருப்பேன்னு தெரியல. இன்ப ஐயாவையும் நான் முதலமைச்சர் ஆக்கிட்டு நான் பார்த்துட்டு போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவரைக்கும் எனக்கு ஆயுசு இருக்குமான்னு தெரியல. இன்ப ஐயா யாரு தெரியுங்களா? நம்மளுடைய உதயா ஐயாவினுடைய மகன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவினுடைய பேரன். அவர நான் முதலமைச்சர் ஆக்கிட்டா ஏங்க என்னைக்காவது நீங்க வந்து பேசுறதே சுயமரியாதை கூட்டம்னு பேரு இந்த கூட்டத்துக்கு. அ அப்போ இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அவரை இல்ல. அவருடைய மகனை நான் முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு என் உயிர் போனா பரவாயில்லன்னு நீங்க சொல்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சுயமரியாதை கூட்டம், கொள்கை சார்ந்த கூட்டம்னு நீங்க நம்புறீங்களா ரமணி? இளம் பெரியாருன்றாங்க ரமணி. இத திமுக காரங்க வந்து இதெல்லாம் பேச்செல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளம் பெரியாருங்கிறத திக காரங்க ஒத்துக்கிறாங்களா முதல்ல? இத பார்த்து உண்மையா திராவிட கழகத்துல இருக்கிற ஆளுங்கலாம் கோபப்பட்டு பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ எந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய கொள்கைங்கிறது அந்த கொள்கையிலிருந்து நீர்த்து போயிட்டாங்க ரமணி. ஒரு காலத்துல கொள்கைகள், கோட்பாடுகள்லாம் இருந்த கட்சி தான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ம். அந்த கட்சியினால சமுதாயம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சது. அதுலயும் மாற்று கருத்து இல்ல. அதெல்லாம் அந்த காலம்னு சொல்லுவாங்க பாருங்க. ம். அந்த மாரி அது அந்த காலமா போச்சு. ஓகே.
இப்போ அதே மீட்டிங்ல பேசும்போது தான் ஒரு விஷயத்த சொல்றாரு. நாம கடந்த தேர்தல்ல யார் எதிரின்னு சொல்லி நம்ம நினைச்சோமோ, அவங்கள வீழ்த்தி விட்டோம், தோற்கடித்து விட்டோம். இப்போ நம்ம புதிய எதிரியா வந்திருக்க இந்த தாவேக்காவ வந்து நம்ம யாருன்னு எதிரி யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம விட போறதில்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. சார் பாரதிய ஜனதாவை சொல்றார். பாரதிய ஜனதா ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 1 எம்எல்ஏ வச்சுட்டாங்க. இது உங்கனாலயா சார்? நீங்க தான் அத வந்து 4 ஒண்ணாக்குனீங்களா? சார் இது விஜய் அவர்கள் உள்ளார வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து இன்னும் பாரதிய ஜனதா எதிர்ப்புனா நீங்க ஆட்சி அமைச்சிருந்து பாரதிய ஜனதா 1 எம்எல்ஏ வந்திருந்தாங்கன்னா அவங்க சொல்றது கரெக்ட். சார் உங்க கட்சியில முதலமைச்சரா இருந்த ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்க எப்பயுமே நிரந்தர முதல்வர் ஆச்சா போச்சான்னு சொல்றது அவர் தோத்து போயிருக்காரு சார். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. எடப்பாடியார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்க முடியல. அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த பாரதிய ஜனதா 4 எம்எல்ஏ சீட்டை 1 எம்எல்ஏ வாக்குனது உங்களுடைய மந்திர தந்திரமா அது? அந்த பெருமையை நம்ம விஜய் அவர்களுக்கு தானே கொடுத்தாகணும். எப்படி அதை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அதை? அப்போ நீங்க வந்து அதுதான் எங்களுடைய சாதனைன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிருக்க கூடாது. நீங்க வந்து இன்னைக்கு 74 எம்எல்ஏக்கள் காணா போகாம இருந்திருக்கணும். 133 எம்எல்ஏக்கள் எங்க ரமணி இப்ப அவங்களுக்கு 59 எம்எல்ஏக்கள். அப்ப எப்படி வந்து நீங்க அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க? அப்போ உங்கனால இந்த கடந்த தேர்தல்ல எந்த சாதனையும் இல்ல. அதே மாதிரி போற இடத்துல பூரா இவங்க சொல்றாங்க பாருங்க, எங்களுக்கும் தாவேக்காக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாக்கு வித்தியாசம் ரொம்ப சொற்பம் தான். எப்படி? இந்த கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து 1,72,000 எங்களுக்கு 1,72,00,000 எங்களுக்கு வந்து 1,50,000ன்னு ஏங்க உங்க கூட கூட்டணி கட்சிகள் ஒருத்தர் கூட இல்ல. நீங்க வாங்கின வாக்கு என்னங்கிறதான பேசணும். 1,19,00,000 53,00,000 தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் உண்டான வித்தியாசம். எப்படி வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம்னு ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறாங்கன்னு புரியல. உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகள் அத்தனையும் வெளியே வந்தாச்சு. எந்த கூட்டணி கட்சியும் உங்களோட இல்ல. சரி அப்படியே வந்து ஐயா காதர் மொய்தீன் அதெல்லாம் கேட்டார். சரி அப்போ உன் ஓட்டை வாங்கி நான் ஜெயிச்சேன்னா என் ஓட்டை வாங்கி தானே நீ ஜெயிச்சிருக்க. இப்போ நீங்க ஜெயிச்ச இந்த 59 சீட்ல ஐயுஎம்எல்னுடைய வாக்கு இல்லையா? மதிமுக வாக்கு இல்லையா? கம்யூனிஸ்டுகள் வாக்கு இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாக்கு இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி உங்களுடைய ஓட்டா வரும்? அப்போ இதுல எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இன்னும் வந்து ஒரு தவறுதலான பிரச்சாரத்தையே பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. உங்க கட்சிக்கு என்ன விழுந்துச்சோ அதுதான் சார் உங்களுடைய வாக்கு. உங்க கூட்டணிக்கு விழுந்ததும் உங்க வாக்கு இல்ல. இதுல இன்னொன்னு என்னன்னா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராகிறதா சொல்லி தானே நீங்க ஓட்டு வாங்குனீங்கன்னு. ஆமா, அதையும் சொல்லிட்டு தான் இருக்காரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, நான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்ற பிறகு இந்த கூட்டணி கட்சியோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் இப்போ அங்கே போய் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ தாவேகா ஆட்சி நடக்கிறது வந்து எங்களுடைய தயவில் தான் ஆட்சி நடக்கு அப்படிங்கிற மாதிரி தானே சார். நீங்க முதல்வர் ஆகணுங்கிற மாதிரி தான் ஓட்டு போட்டாங்க. அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க ஏன் சார் தோத்து போனீங்க? உங்களுக்கு ஏன் சார் அப்புறம் ஓட்டு போடல? இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கட்டாயம் வருதா இல்லையா? கண்டிப்பாக. நீங்க முதல்வர் ஆகணும்னு தான் அங்க பூரா எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த மக்கள் ஏன் சார் உங்களுக்கு ஓட்டு போடல? ஒரு முதல்வர் தொகுதியிலே உங்களுக்கு ஓட்டு போடலாம்னா நீங்க முதல்வராக வேண்டான்னு மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னு அப்படி எடுத்துக்கலாமா? அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு சமசீர்ல தூக்கி பார்க்கணும் இல்லையா? அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல நான் தான் முதல்வர் என் பேரை சொல்லி ஜெயிச்சாங்கன்னா அதே பேரை சொல்லி நீங்க ஏன் சார் ஜெயிக்கல? உங்களை முதல்வர்னு சொல்லி அடுத்தவங்க ஜெயிக்கும் போது நான் தான் முதல்வர்னு சொல்லி நீங்க ஏன் சார் ஜெயிக்க முடியல? இந்த கேள்வி வரும்ல. அப்போ நீங்க பேசுறது பூராமே ரொம்ப முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அவங்க வைக்கக்கூடிய அத்தனை விமர்சனங்களும் தேவையற்ற விமர்சனங்கள். அதற்கும் மேல அவங்க சொல்ற அத்தனை விமர்சனங்களும் ரமணி அவங்களையே திருப்பி சுய விமர்சனமா மாறுதுங்கிறதே அவங்க புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு பதட்டத்துல எதையோ ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காக திருப்பி திருப்பி சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அத்தனை விமர்சனங்களும் அவங்களையே நோக்கி நோக்கி திருப்பி பாயிற அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்க விமர்சனங்கள் வந்து ரொம்ப பலகீனமான விமர்சனங்களா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இதுல எந்த ஒரு அடிப்படை ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத விமர்சனமா தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக திரு தொல் திருமாவளவன் அவர்களை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. இதை அடுத்த முன்னெடுப்பா பார்க்கலாமா எப்படி சார்? இது சேலம் மாவட்டமோ எங்க நினைக்கிறேன். இது அதாவது எல்லா கட்சிக்குமே தலைமைக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கறதுக்குனே ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கும். இது எல்லா கட்சியிலையும் உண்டு. கட்சி பாராபட்சம் இல்லாம தலைவர்கள் எந்த அளவுக்கு தான் சீரிய முறையில் போயிட்டு இருந்தா கூட அது காழ்ப்புணர்ச்சியிலையா இல்லை வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான்னு தெரியல. எதையாவது ஒன்று பண்ணி தலைவர்கிட்ட நம்ம தான் வந்து இங்கே இருக்கேன் பாருங்க, நான் இருக்கேன் பாருங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் இவர் சொல்லுவார் இல்லையா, நம்ம வடிவில் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தாங்கிற மாதிரி சார் நானும் இருக்கேன், நான் பாருங்க நான் இந்த மாவட்டத்து செயலாளர் இருக்கேன், நான் இந்த மத்தியில்
இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுகலையும் நடந்துட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அதில் அடுத்து இன்னொருத்தர். அவர் என்ன பண்றாரு, நாங்க எங்க மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா ஸ்டாலின் அவர்கள திருச்சி கிழக்குல வேட்பாளரா நிக்க வைக்கிறது நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம்னு அவரு ஒரு பக்கம். நல்லா யோசிச்சு பாருங்க. நின்னு ஸ்டாலின் அவர்கள் 2வது தடவ தோத்தாருன்னா என்னங்க ஆகும்? இதுல பெரிய கெட்ட பேர் ஆயிடுமே. கட்சியே உங்க கட்டுப்பாட்டுல இருக்காது சார். கட்சியில உங்களை தலைவரா வச்சிருக்க மாட்டாங்க சார். தலைவரா வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க கட்சி இல்லையா? அதனால இல்ல அதிலேயே பெரிய வெடிப்பு வந்துரும். ஏகப்பட்ட பிரச்சனை வந்துரும். அதெல்லாம் அதுக்காகவே வேணும்னு பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. அப்ப எப்படி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு திமுகல இருக்கக்கூடிய சில பேர் முயற்சிக்கிறாங்களோ, அந்த மாரி அண்ணன் திருமாவளவன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பிரஸ் மீட்லயே சொன்னாரு, நான் இடைத்தேர்தல்ல நிக்க போறதில்ல. எனக்கு அந்த மாரி எண்ணமும் இல்லன்னு. ஒரு கட்சி தலைவர்கள் ஃபாலோ பண்றவங்க தான் தொண்டர்கள். அப்போ ஒரு கட்சி தலைவரே நான் நிக்கல, அந்த மாரி எண்ணங்கள் எதுவுமே கிடையாது, அந்த மாரி கோரிக்கைகள் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஒரு மாவட்ட கழகத்துல வந்து நீங்க வந்து நாங்க தீர்மானம் போட்டு அவருக்கு வந்து திருச்சி கிழக்குல நிக்க வைக்கணும், ஜெயிச்சா துணை முதலமைச்சரா நிக்க வைக்கணும் அப்படின்னீங்கன்னா, எந்த அளவுக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இவங்க ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி குடுக்குறாங்கிற அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம இந்த மாரி மாவட்ட கழகம் செஞ்சுட்டு இருக்கு. இது அண்ணன் திருமாவளவன் ஏன் வேடிக்கை பார்க்கிறாருன்னு எனக்கு புரியல. இல்ல அவரு கூட நேத்து ஒரு நிகழ்ச்சியில ஒரு விருது வழங்கும் விழாவுல பேசும்போது சொன்னாரு, இந்த தாவேக ஆட்சியில் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றால் தொல் திருமாவளவனாகிய நீங்கள் தான் வந்து இது அமைச்சராக வேண்டும் என்று என்னுடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அதாவது துணை பொதுச் செயலாளர்கள்லாம் என்னை வலியுறுத்தினாங்க. ஆனா நான் என்னோட கட்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் அந்த பொறுப்புல இருந்து நான் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எனக்கு தனிப்பட்ட முடிவாக இருக்கும் அப்படின்னு அவர் ஏற்கனவே பகிரங்கமா அறிவிச்சிட்டாரு. மீண்டும் வந்து நீங்க துணை முதல்வராகணும் அப்படின்னு சொல்லி இது வந்து போகாத ஊருக்கு வழி காட்டுற மாதிரி ஒரு செயலாக இல்ல அது மட்டும் இல்ல. திருமாவளவன் அவர்கள் மேல அந்த மாவட்ட கழகத்துக்கு என்ன காழ்ப்புணர்ச்சின்னு தெரியல. இவருக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணி குடுக்கணுங்கிறதுக்காக இத திட்டமிட்டு செய்றாங்களோங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா அவர் முதல்லயே சொல்ட்டாரு, அவர் வந்து நாங்க உட்கட்சி ஜனநாயகம் எங்களுதுல ஜாஸ்திங்கிற வார்த்தைய அடிக்கடி பயன்படுத்துவாரு. நான் ரொம்ப ஜனநாயக ரீதியா நீங்க கட்சிய நடத்திட்டு போறீங்கங்கிறத கூட மத்த ஆட்கள் என்னை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க ஓவர் ஜனநாயகம் குடுக்குறீங்கன்னு. முதல்லயே வந்து அவங்க கட்சிக்காரங்க பூராமே, "அண்ணே நீங்க மந்திரி சபைக்குள்ளார வாங்கன்னு" சொல்லும்போது கூட, அவர் வந்து, "இல்ல நான் எம்.எல்.ஏவும் கிடையாது. எம்.எல்.ஏக்களா இருக்கிறவங்க தான் ஒருத்தர் ஆகணும். முதல்ல மந்திரி சபையில பங்கெடுக்கிறது என் கட்சி பங்கெடுக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா எங்க கட்சிக்காரங்க பூராமே வந்து எங்களுடைய மேல்மட்ட குழுவுல அந்த கருத்த சொல்லும்போது, எனக்கு உடன்பாடு இல்லன்னாலும் எங்களுடைய அமைப்பு அத சொல்லும்போது, அத ஜனநாயக ரீதியா ஏத்துக்க வேண்டியது ஒரு ஜனநாயகவாதியா என்னுடைய கடமைன்னு" சொல்றாரு. அப்போ இந்த 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் பண்ணணும். அதுல ஜெயிச்சவர் ஒருத்தர் காங்கிரஸ்ல இருந்து அவருக்கு லாட்டரி அடிச்ச மாரி தான் அவர் வந்து எம்.எல்.ஏ ஆனாரு. அவர் ஜோதிமணின்னு நினைக்கிறேன். ஆமா. அவருக்கே கனவு, ஏங்க நான் காங்கிரஸ்காரங்க என்ன எப்படிங்க நீங்க நிறுத்துறீங்கன்னு அவரே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. ஸோ அதனால அவங்களுக்கு கொடுக்க முடியாது. வன்னி அரசு ஆரம்ப காலத்துல இருந்து அவர் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு. நேத்து மீட்டிங்ல கூட சொன்னாரு பாருங்க, எனக்கு அமைச்சரவையா சாதி ஒழிப்பு களமானா, சாதி ஒழிப்பு களம் தான் எனக்கு முக்கியம். அதே மாரி அமைச்சரவையா இல்ல தமிழீழ அரசியலானா, எனக்கு தமிழீழ அரசியல் தான் முக்கியம். நம்ம வந்து அமைச்சருங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா வந்து அந்த சிறுத்தைங்கிற திமிரு எனக்கு வந்து கெத்தா, அதுதான் கெத்து அப்படிங்கிறார். ஸோ அதையெல்லாம் இவங்க மேல் மட்டத்துல அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாரி ஒரு சில ஆட்கள் தேவையில்லாத இந்த தீர்மானத்த போடுறது மூலியமா அவருக்கு, ஏன்னா இது திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு இது பெரிய, அவருக்கு அழுத்தம் குடுக்குறாங்க. இது தாவேகாவுக்கு உண்டான அழுத்தம் இல்ல. என்ன காரணம்னா, தாவேகா கிட்ட ஏற்கனவே ரவிக்குமார் அவர்களே பேசினாருங்கிறத அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. என்ன பேசினாரு? இல்லைங்க, துணை முதலமைச்சர் வந்து அண்ணனுக்கு வந்து நீங்க தரணுங்கும்போது, அப்பயே வந்து தாவேகா சைடுல தரப்புல இருந்து சொல்லப்பட்டது வந்து, இந்த மாரி துணை முதலமைச்சர் கான்செப்ட்லாம் இங்க இல்லைங்க. முதலமைச்சர் மட்டும் தான், மீதி இருக்கவங்க பூரா அமைச்சர் தான். அந்த மாரி எங்ககிட்ட துணை முதலமைச்சர் யாருக்கும் நாங்க பண்ண போறதில்லன்னு ரவிக்குமார் கேட்டு அவருக்கு பதில் அளிச்சத அண்ணன் திருமாவளவன் அவர்களே பேட்டியில சொல்லியிருக்காரு முன்னாடி. அப்படி இருக்கும்போது, இது நீங்க வேணும்னே வந்து இன்னைக்கு ஒரு மாவட்டத்துல வந்து நீங்க தீர்மானம் போடுறீங்கன்னா, இத யார அசிங்கப்படுத்துறீங்க? யார களங்கப்படுத்துறீங்க? உங்க கட்சி தலைவர நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, களங்கப்படுத்துறீங்க. அப்ப இது என்ன இப்படிலாம் பண்றது மூலியமா வெளியில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ! இன்னும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இந்த ஆசை இருக்குது போல இருக்கு. அப்ப வந்து அவர் வந்து புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறாரா? அப்ப இவரே சொல்ல வச்சு தீர்மானம் போட வைக்கிறாரான்னு இந்த கெட்ட பேர பூரா நீங்க யாருக்கு ஏற்படுத்துறீங்க? அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்படுத்துறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்து இந்த மாரி கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக என்ன காழ்ப்புணர்ச்சியில இந்த மாவட்ட கழகங்கள் செய்யுதுங்கிறத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சீர்தூக்கி பார்த்து, இந்த மாரி எந்த மாவட்ட கழகங்களும் இந்த மாரி அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாதுங்கிறத அவர் வந்து ஒரு அன்பு கட்டளையானாச்சும் அவங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே சார்.
இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து தோற்றுப்போன விஷயத்தையே மறுபடி பேசிட்டு இருக்காம, மக்களுடைய பிரச்சனைகளை பாமக உள்ளிட்ட கட்சிகள் செய்வது மாரி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சிருக்கீங்க சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி ரமணி.